Hello friends, welcome to Learners Forum. இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டுடைய டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பவர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ். அதில் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ஸ்டேஷன் கன்சியூமர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ இதில் வோல்டேஜ் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு 11 கிலோ வோல்ட், 6.6, 3.3 அப்படின்னு மீடியம் வோல்டேஜ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுவே செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 400 வோல்ட், 230 வோல்ட், அதாவது 3 ஃபேஸ் ஆர் சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிற லெவல் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டிசி அப்படின்றது ரெண்டு டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். சப்ளை டைப்பை பொறுத்து இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 2 வயர் டிசி சிஸ்டம். ஸோ இதில் ரெண்டு கண்டக்டர்ஸ், பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று இருக்கும். வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இட் இஸ் ஈக்குவல் டு V அண்ட் வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு, சின்ன லோடுக்கு நம்ம இந்த டைப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 wire டிசி சிஸ்டம். இதில் நமக்கு 3 கண்டக்டர்ஸ் இருக்கும், அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நியூட்ரலும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். வோல்டேஜ் பிட்வீன் அவுட்டர் கண்டக்டர்ஸ் 2 வோல்ட் இருக்கும் அண்ட் பிட்வீன் த அவுட்டர் கண்டக்டர் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு V. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 460 வோல்ட் பிட்வீன் அவுட்டர் வயர்ஸில் இருக்கும்போது 230 வோல்ட் இட் இஸ் பிட்வீன் அவுட்டர் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்டாக இருக்கும். காப்பர் சேவிங் கம்பேர்ட் டு 2 wire சிஸ்டம் தான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதில் டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சிஸ்டம். சப்ளை பிட்வீன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ். 3 ஃபேஸ் ஏசி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சப்ளை பிட்வீன் எனி 2 ஃபேஸஸ் 400 வோல்ட் இருக்கும் அண்ட் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ், ஹெவி லோட்ஸ் அண்ட் கமர்ஷியல் சப்ளை. ஸோ இப்போ ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏசியோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா ஈஸி வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸிங் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் எல்லாமே எக்கனாமிக்கலாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிசியோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சப்ளை, used in electric traction, battery charging, and it is also used in HVDC systems for long distance transmission. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா DC 2 wire சிஸ்டமில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் which is equal to product of current and resistance IR. 3 phase balanced AC சிஸ்டமில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் it is equal to √3 IR cos theta plus √3 IX sin theta. I அப்படிங்கிறது லைன் கரண்ட், R ரெசிஸ்டன்ஸ் பர் ஃபேஸ், X ரியாக்டன்ஸ் பர் ஃபேஸ், theta is பவர் ஃபேக்டர் ஆங்கிள். Transmission efficiency is equal to receiving end power divided by sending end power into 100. Applications DC distribution நம்ம electroplating, traction எல்லாம் யூஸ் பண்ணலாம். AC distribution is used in domestic and industrial power supply. இதை பேஸ் பண்ண previous year questions. Voltage between phase and neutral in a 3 phase AC distribution is: in a 3 wire DC system, potential difference between outer wires is 460. What is the voltage between any outer wire and neutral? In a 3 phase AC system, line voltage கொடுத்திருக்காங்க, phase voltage என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. Next topic, substations. சப்ஸ்டேஷனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஒரு பவர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த சப்ஸ்டேஷன். இந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்விட்ச் ஆகும், கண்ட்ரோல் ஆகும் ஆர் டிஸ்ட்ரிபியூட் கூட ஆகும் யூஸிங் எனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ சப்ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாத்தையும் நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம் வோல்டேஜை. ஸ்விட்ச் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபால்ட் ஐசோலேட் பண்ணலாம், சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம், பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணலாம் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் யூஸிங் ரிலேஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்து இந்த சப்ஸ்டேஷனை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் அப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் அப் சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் லொக்கேட்டட் அட் த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். எப்படி ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னா 11லேருந்து 33 கிலோ வோல்ட்டில் இருக்கிறத 130 to 765 கிலோ வோல்ட் வரைக்கும் நம்ம ஸ்டெப் அப் பண்ணலாம் வோல்டேஜை. ஸ்டெப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த லோட் சென்டர். ஸோ ஜென்ரேட்டிங் பக்கம் இருக்கிறது ஸ்டெப் அப், லோட் பக்கம் இருக்கிறது ஸ்டெப் டவுன். இங்கே நம்ம 220 கிலோ வோல்ட்டில் இருக்கிறது ஒரு 66 கிலோ வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணலாம். ஆர் ஒரு 11 கிலோ வோல்ட்டாக இருக்கிறது ஒரு 400 or 230 வோல்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்
இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ளைஸ் டு கன்சியூமர்ஸ் அட் 400 to 230 volt. ஸ்விட்சிங் சப்ஸ்டேஷன் எப்போனா ஒன்லி ஸ்விட்சிங் அண்ட் இன்டர் கனெக்ஷன், இதில் எந்த விதமான வோல்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இன்டோர் சப்ஸ்டேஷன், அவுட்டோர், அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் வந்து நம்ம பில்டிங்ஸ்குள்ளேயே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு 33 kV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் அவுட்டோரில் வந்துட்டு ஓப்பன் ஏரியாவில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் யூஸ்டு ஃபார் லெவல் அபவ் 33 kV. அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கும்போது பிலோ த கிரவுண்ட் இன் கன்ஜஸ்டட் சிட்டிஸ். டிசைனை பொறுத்து ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஆர் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஏர் இன்சுலேட்டட் டைப் வந்து கன்வென்ஷனலாக இருக்கும். எக்யூப்மெண்ட் வந்து ஏர் அப்படிங்கிற மீடியமால் இன்சுலேட் ஆகிருக்கும். கேஸ் இன்சுலேட்டட் டைப்பில் SF6 கேஸ் வந்து நம்ம இன்சுலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். காம்பேக்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்டேஷனுடைய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டெப்பிங் அப் ஆர் டவுன் தி வோல்டேஜ். பஸ் பார்ஸ் யூஸ் பண்ணலாம், where the conductors collect and distribute power. Isolators which is used during maintenance to isolate the equipment. Circuit breakers நம்ம யூஸ் பண்ணுவோம் which automatically disconnect the faulted section. Current transformers வந்துட்டு current மெஷர் பண்ணுறதுக்காகவும் and also to feed to meters or relaysக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். Potential transformers வந்து voltage measurementக்கு யூஸ் பண்ணுவோம். Lightning arresters which protect against surges and lightning. Capacitor banks which improves the power factor, earthing system, safety for equipment and personnel. ஸோ பஸ்பார் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஸ்பார் வந்து சிம்பிள் சீப்பாக இருக்கும். இட் கேன் பி யூஸ்ட் அப் டு 33 kV. டபுள் பஸ்பார் வந்து ஹையர் ரிலையபிலிட்டியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரிங் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் கண்டினியூஸ் சப்ளை அண்ட் ஹை வோல்டேஜ் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மெஷ் பஸ் வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சப்ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். டிபிக்கல் வோல்டேஜ் லெவல்ஸ் ஜென்ரேஷன் ஸ்டேஷன் 11 kV or 33. ஸ்டெப் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 132, 220, 400, 765. ஸ்டெப் டவுனில் வந்து 220 is converted to 132, 266, to 11 or 400 bar 230 volt. Applications city and industrial power supply, HVDC converter substations, railway traction supply and renewable integration substations. Previous year questions. The type of substation where voltage is increased for transmission is called. Which type of insulation used in gas insulated substation? The main function of a distribution substation is, in substations lightning arresters are used too. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டோர் சப்ஸ்டேஷன்ஸ், அதாவது மேலோட்டமாக கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்டோர் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர், சர்க்யூட் பிரேக்கர், ரிலே, மீட்டர் எல்லாமே பில்டிங்குள்ளேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ 33 kV வரைக்கும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். டிசைன்டு மேபி ஃபார் கமர்ஷியல் ஏரியாஸ், எங்கே நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். Features compact and safe arrangement, equipment protected from weather, low maintenance because of enclosed environment, ஆனால் ஹையர் காஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பில்டிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபயர் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுக்கு தேவையான மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் which steps down the transmission voltage to distribution level, switch gear, circuit breakers, isolators for controlling high voltage side. Next main equipment in indoor substations பற்றி பார்க்கலாம். First வந்து power transformer which steps down transmission voltage to distribution level. HT switch gear வந்து circuit breakers, isolators for controlling high voltage side, and LT switch gear பார்த்தீங்க அப்படின்னா for low voltage distribution. பஸ் பார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர்ஸ் ஆர் அலுமினியம் பார்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இன்சைட் தி பேனல்ஸ், ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் விச் டிடெக்ட்ஸ் தி அப்நார்மல் கண்டிஷன்ஸ், CT and PT current and potential transformers for measurement and protection. Earthing system வந்து it ensures safety for people and equipment. Ventilation and cooling system prevents the overheating of equipment. Advantages வந்து பார்த்தீங்கன்னா it is less affected by weather, safer operation, aesthetic design, better protection for expensive equipment. ஆனால் disadvantages வந்து high initial cost, fire hazard risk, limited to medium voltage. applications வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். Previous year question, indoor substations are generally designed for voltage up to. The main advantage of an indoor substation is, in urban areas substations are usually off.
நெக்ஸ்ட்டு அவுட்டோர் சப்ஸ்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அவுட்டோர் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சப்ஸ்டேஷன் வேர் ஆல் த எக்யூப்மெண்ட், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஏரில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ், எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அண்ட் அல்ட்ரா ஹை வோல்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக இன்ஸ்டால்ட் அட் வோல்டேஜ் லெவல்ஸ் above the 33 kV which is the basic one. ஃபீச்சர்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்ஃபியர், நிறைய லேண்ட் ஏரியா தேவைப்படும், லோவர் இனிஷியல் காஸ்ட் அண்ட் ஈஸி ஃபார் இன்ஸ்பெக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஒரு நல்ல டிசைன் வந்து தேவைப்படும் டு வித்ஸ்டாண்ட் தி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் அதர் அட்மாஸ்ஃபரிக் கண்டிஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் வோல்டேஜஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஐசோலேட்டர்ஸ் ஆர் டிஸ்கனெக்டர்ஸ், பஸ்பார்ஸ், current transformer and potential transformer, lightning arrestor, wave traps and CVTs which is used in communication and protection earthing system. ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போல் மவுண்டட் சப்ஸ்டேஷன் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் டைப் மவுண்டட் ஆன் அ போல், ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபவுண்டேஷன் மவுண்டட் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் கான்க்ரீட் ஃபவுண்டேஷன் ஆர் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் which is used in transmission and bulk power handling. Advantages: simple construction, lower initial cost, easy expansion, suitable for high voltage levels and easy to access. Disadvantages: it requires large area, exposed to weather conditions, more chances of accidents and higher maintenance. Applications: grid substations, large generating stations எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். Previous year questions: for voltages above 33 kV, which type of substation is usually preferred? Which of the following substations is used for 400 kV transmission? Outdoor substations are generally preferred because. Next, feeder in distribution system பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீடர் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இதில் நமக்கு எலக்ட்ரிக்கல் பவர் வந்து இட் இஸ் கேரிட் ஃப்ரம் சப்ஸ்டேஷன் டு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ். இதில் எந்த விதமான டேப்பிங் வந்து இருக்காது, என் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பவர் வந்து கேரி பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வோல்டேஜ் ட்ராப்பும் இல்லாத மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ பவர் சிஸ்டமில் இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கும், ஃபாலோட் பை டிரான்ஸ்மிஷன் லைன், அப்புறம் சப்ஸ்டேஷன். இதிலிருந்து ஃபீடர் மூலமாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரீச் ஆகும் அண்ட் டு சர்வீஸ் மெயின்ஸ் அண்ட் ஃபைனலி கஸ்டமர்ஸ். ஃபீடர்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இருக்கிற லிங்க். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் டிசைன்டு மெயின்லி பேஸ்ட் ஆன் கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. வோல்டேஜ் ட்ராப் வந்து இதில் ஒரு ப்ரைமரி கன்சர்னாக இருக்காது. ஆப்ரேட்ஸ் அட் 11 kV or 33 kV. ரன் இன் ரேடியல் ரிங் ஆர் இன்டர்கனெக்டட் ஃபார்ம். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹை கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி, லோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு வித்ஸ்டாண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி. டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓவர் ஹெட் ஃபீடர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டைப் விச் இஸ் கேரிட் ஆன் போல்ஸ், சீப்பர் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். அண்டர் கிரவுண்ட் ஃபீடர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைட் அண்டர் த கிரவுண்ட், காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ரிலையபிள், சேஃப் அண்ட் சூட்டபிள் ஃபார் அர்பன் ஏரியாஸ் விச் இஸ் லெஸ் எக்ஸ்போஸ் டு வெதர். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த ஃபீடருடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் பேக்போனே இந்த ஃபீடர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியட் ஒன் தான். ஸோ இதில் நமக்கு ஒரு பல்க் பவர் வந்து இட் இஸ் கேரிட் ஃப்ரம் சப்ஸ்டேஷன் டு அ பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. நெக்ஸ்ட் ஃபீடர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சர்வீஸ் மெயின்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபீடர் அப்படிங்கிறது வந்து கேரிஸ் பல்க் பவர் ஃப்ரம் சப்ஸ்டேஷன் டு டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, பவர் இஸ் டேப்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் டு சப்ளை கன்சியூமர்ஸ். சர்வீஸ் மெயின்ஸ் வந்து இட் இஸ் அ ஃபைனல் கனெக்ஷன் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர் டு கன்சியூமர் ப்ரெமிசஸ். Advantages: which ensures reliable supply, it reduces system losses and allows load growth and future expansion. Previous year questions: in a distribution system, the line which connects the substation to the distributors is called. In a feeder, the design is mainly based on which of the following has no tapping along its length. Next number distributor in distribution systems பற்றி பார்க்கலாம், which is a part of distribution system to which tapping for different consumers is made. ஸோ ஃபீடர் மாதிரி இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இட் சப்ளைஸ் பவர் டு கன்சியூமர்ஸ் டைரக்ட்லி த்ரூ த சர்வீஸ் மெயின்ஸ். பொசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அடுத்தது தான் நமக்கு சர்வீஸ் மெயின்ஸ் இருக்கும் அண்ட் ஃபீடரை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ்: வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்து இட் ரெக்வயர் சப்ளை வித்தின் த ஸ்பெசிஃபைட் லிமிட்ஸ்.
and it is also designed based on voltage drop and current distribution. நிறைய tappings வந்து intermediate points வந்து நம்ம எடுத்துக்கலாம். It carries the varying current along its length. Requirement of a good distributor. ஸோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்னென்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it should maintain voltage within the permissible limits, flexibility கொடுக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், and isolation வந்து இருக்கணும் during fault conditions. ஸோ டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேடியல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெட் அட் ஒன் எண்ட், சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட்டாக இருக்கும். லார்ஜ் வோல்டேஜ் ட்ராப் அட் ஃபார்த்தஸ்ட் எண்ட், ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சிட்டிஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெட் அட் போத் எண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் ஃபெட் ஃப்ரம் 2 சப்ஸ்டேஷன்ஸ் அட் போத் தி எண்ட்ஸ். வோல்டேஜ் ட்ராப் ரெடியூஸ் ஆகிருக்கும், ரொம்ப ரிலேபிளாக இருக்கும் ரேடியல் டைப்பை விட. நெக்ஸ்ட்டு ரிங் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்ட் குரூப், அதாவது ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும். சப்ளை அட் 1 or more பாயிண்ட்ஸ், ரொம்ப ரிலேபிளாக இருக்கும், சிட்டிஸில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டர்கனெக்டட் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா 2 or more மெயின் ரிங்ஸ் வந்து இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். ஹையஸ்ட் ரிலையபிலிட்டி அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மாடர்ன் அர்பன் நெட்ஒர்க்ஸ். ஸோ அக்கார்டிங் டு லோடிங் இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்லி லோடட் டிஸ்ட்ரிபியூட்டர், லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இட் இஸ் ஈஸி டு calculate தி வோல்டேஜ் ட்ராப். டிஸ்ட்ரிபியூட்டர் வித் கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லோட் இஸ் tapped at specific points, voltage drop varies depending on the load position. voltage drop in distributors formula வந்து பார்த்தீங்க அப்படின்னா, it is equal to I into R. யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது it is equal to IR by 2. ஸோ ஃபீடருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபீடரில் வந்து எந்த விதமான டேப்பிங் இருக்காது and it is designed for current carrying capacity. நிறைய டேப்பிங்ஸ் இருக்கும், designed for maintaining voltage regulation. எக்ஸாம்பிள்ஸை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபார் விச் tapping is taken for various consumers is called. Design of a distributor is mainly governed by which distribution system arrangement provides the highest reliability. நெக்ஸ்ட் ஃபால்ட் அனாலிசிஸ் இன் பவர் சிஸ்டம்ஸ். ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன் விச் இஸ் காஸ்டு பை ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலேஷன் ஆர் கண்டக்டிங் பாத். அதனால் நமக்கு அப்நார்மல் ஹை கரண்ட் வந்து அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஆப்ரேஷனை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி எக்யூப்மெண்ட் டேமேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கான காசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் காசஸ், பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ். எக்யூப்மெண்ட் ஃபெயிலராக இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் இன்சுலேஷன் பிரேக் டவுன், ஏஜிங் ஆஃப் கேபிள்ஸ், மெக்கானிக்கல் ஃபெயிலியர், ஹியூமன் எரராக கூட இருக்கலாம், ராங் ஆப்ரேஷன், இல்லைனா புவர் மெயின்டெனன்ஸ், இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்ஸ்னால. ஸோ இந்த ஃபால்ட்டோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஓவர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் ஹீட்டிங் அண்ட் பர்னிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். வோல்டேஜ் டிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் சப்ளைஸ் தி இன்ட்ரப்ஷன் டு கன்சியூமர்ஸ். இன்ஸ்டெபிலிட்டி, ஃபயர் ஹசார்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபால்ட்டுடைய எஃபெக்ட். ஸோ இதில் டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெட்ரிக்கல் ஃபால்ட், அதாவது பேலன்ஸ்டு ஃபால்ட். ஸோ இதில் 3 ஃபேஸஸுமே வந்து ஈக்குவலாக இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ரொம்ப ரேராக அக்கர் ஆகும், ஆனால் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இட் இஸ் அனலைஸ்ட் யூஸிங் பர் யூனிட் சிஸ்டம் அண்ட் தெவெனன்ட் ஈக்குவலண்ட். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 or 2 ஃபேஸஸில் வந்து மட்டும்தான் அக்கர் ஆகும், ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. இதில் ஃபர்தர் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்ஜி ஃபால்ட்டில் நமக்கு ஒரு ஃபேஸ் வந்து இட் ஷார்ட்டட் டு கிரவுண்டாக இருக்கும். 2 ஃபேஸுமே ஷார்ட்டாக இருக்கிறது வந்துட்டு லைன் டு லைன் ஃபால்ட், அண்ட் 2 ஃபேஸஸ் கிரவுண்டுக்கு ஷார்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்ஜி ஃபால்ட். ஸோ ஃபால்ட் கரண்ட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லோட் கரண்ட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கண்டிஷனில் தெவெனின் வோல்டேஜ் V அண்ட் தெவெனின் இம்பிடன்ஸ் ZTHன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபால்ட் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டிவைடட் பை தெவெனின் இம்பிடன்ஸ். ஸோ ரொம்ப ஹை ஃபால்ட் கரண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் நெட்வொர்க்ஸ், அதாவது அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டமை வந்து 3 சீக்வென்ஸ் நெட்வொர்க்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க், அதாவது நார்மல் பேலன்ஸ்டு கண்டிஷன். நெகட்டிவ் சீக்வென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து அன்பேலன்ஸ்டு கண்டிஷன், தட் இஸ் ரிவர்ஸ் ரொட்டேஷன். ஜீரோ சீக்வென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இட் இஸ் ஈக்குவல் இன் ஆல் த 3 phases த்ரூ கிரவுண்ட். ஃபால்ட் அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சீக்வென்ஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ண போகிறோம் டிபெண்டிங் ஆன் த ஃபால்ட் டைப்.
ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்டு வந்து per யூனிட் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. சீக்வன்ஸ் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதாவது என்ன ஃபால்ட் இருக்கோ அதனோட டைப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபால்ட் கரண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணலாம் ஒவ்வொரு டைப்புக்கு. ஸோ எல்ஜி ஃபால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா V by Z1 plus Z2 plus Z0, LL ஃபால்ட்டுக்கு V by Z1 plus Z2 அண்ட் LLG ஃபால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா V by Z1 plus Z2 parallel with Z0. ஸோ Z1, Z2, Z0 எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் இம்பீடன்சஸ். ஸோ இந்த ஃபால்ட்டுக்கான ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ் which isolate faulty section, relays which detects the fault and send trip signal, fuses which protects the small equipments, lightning arresters which protect against surge faults. So the based on previous year questions, the most severe type of fault in a power system is which type of fault occurs most frequently in overhead transmission lines? In fault analysis, zero sequence components are present in. Next, protection system in power systems. Protection system என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஃபால்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்நார்மல் கண்டிஷனை மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணி அதை வந்து மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபால்ட்டை குவிக்காக டிடெக்ட் பண்ணணும் அண்ட் ஃபால்ட்டியாக இருக்கிற செக்ஷனை தனியாக வந்து ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா டேமேஜை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டியை என்ஷூர் பண்ணி கொடுக்கும் அண்ட் சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சென்சிங் எலமெண்ட் which detects the abnormal conditions, relays which compares the actual values with a set of values and அதிலிருந்து ஃபால்ட் எங்கே அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கொடுக்கும். சர்க்யூட் பிரேக்கர் which operates on relay signal to isolate the faulty section, fuse backup protection and it melts during excessive current. Grounding system provides safe discharge path for fault currents, lightning arrestor which protects against surges. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிசைபிள் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா selectivity, that is isolating only the faulty selection, speed, operating quickly to prevent the equipment damage, sensitivity, detects even the small abnormal changes, reliability, must work correctly during every fault, simplicity, that is easy to maintain and operate, economy, balance between cost and protection. ஸோ ப்ரொடெக்ஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் which is the first line of defense, example circuit breaker and relay. பேக்கப் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா செகண்ட் வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனை நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ப்ரொடெக்ஷன் which is fuse or relay. ப்ரொடெக்ஷன் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஜென்ரேட்டர் சைடில் டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், பஸ்பார் ப்ரொடெக்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபீடர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒவ்வொரு ஜோனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ஜோனையும் நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த அன்ப்ரொடெக்டட் ஏரியாவுமே நமக்கு இல்லாமல் இருக்காது. Methods of protection. Overcurrent protectionக்கு பார்த்தீங்கன்னா relays operate when the current is greater than the preset value. Differential protection which compares the incoming and outgoing currents of equipment. Distance protection which uses impedance for line protection. Earth fault protection which detects leakage current to ground. Over voltage protection, lightning arresters, surge absorbers. Under frequency and under voltage protection for generators and motors. Protective devices என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா relays which can be electromagnetic, static or numerical. Circuit breakers where oil CB, SFC6 CB, vacuum CB or air CB circuit breakers நம்ம யூஸ் பண்ணலாம். Fuses which is HRC, cartridge or liquid type. Lightning arresters, rod gap, valve type, metal oxide. Grounding systems, earthing grids, rods or plates நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூட்டி ஆஃப் சப்ளையை நமக்கு என்ஷூர் பண்ணி கொடுக்கும். காஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப காஸ்ட் ஏன்னா நிறைய இடத்துல நம்ம காஸ்ட்லின்னு பார்ப்போம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ், ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்டர் சிஸ்டம் ரெஸ்டோரேஷன் ஆஃப்டர் ஃபால்ட் கிளியரன்ஸ். Previous year question, which of the following is not a desirable quantity of a protection system? Backup protection in a protection system is provided for. The function of a protective relay is a good protection system must have. நெக்ஸ்ட்டு பஸ்பார் சிஸ்டம். பஸ்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டக்டிங் பார், யூஸ்வலாக காப்பர் ஆர் அலுமினியம் இருக்கும், விச் சர்வ்ஸ் அஸ் அ காமன் ஜங்ஷன் வேர் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் லைன்ஸ் ஆஃப் அ பவர் சிஸ்டம் மீட். ஸோ ஒரு சப்ஸ்டேஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கீ பார்ட் தான் இது, டிஸ்ட்ரிபியூட்டிங் எலக்ட்ரிக்கல் பவர் டு டிஃப்ரெண்ட் ஃபீடர்ஸ். பஸ்பார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மஸ்ட் கேரி வெரி லார்ஜ் கரண்ட் சேஃப்லி அண்ட் ரிலையபிளி. இதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் ஹை கண்டக்டிவிட்டி, ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், அடிக்வேட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்,
which can withstand stable capability, proper insulation and spacing to prevent flashover, flexibility, easy of maintenance, reliability and continuity of supply. So இந்த types பார்க்கலாம். First வந்து single bus bar system. All the incoming and outgoing feeders வந்து ஒரே பஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இதோடைய அட்வான்டேஜஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா fault on bus bar interrupts the supply to all consumers used in small substations where continuity is not critical. இப்போ next type single bus bar with sectionalization. ஒரே சிங்கிள் பஸ் வந்து நிறைய செக்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்க போகிறோம் பை ஐசோலேட்டர்ஸ் ஆர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஒரு செக்ஷனில் இருக்க ஃபால்ட் வந்து மற்ற செக்ஷனை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் இதோடைய அட்வான்டேஜ் அண்ட் யூஸ்ட் இன் மீடியம் சப்ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் டபுள் பஸ் பார் சிஸ்டம். இங்கே 2 பஸ் பார்ஸ் இருக்கும் அண்ட் ஃபீடரை வந்து இட் கேன் பி கனெக்டட் டு எய்தர் பஸ் த்ரூ த ஐசோலேட்டர்ஸ். அட்வான்டேஜ் கிரேட்டர் ரிலையபிலிட்டி, ஈஸி மெயின்டெனன்ஸ், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் used in large substations where reliability is crucial. Main and transfer bus system. இங்கே வந்து ஒரு மெயின் பஸ் அண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பஸ் வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெயின் பஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஆக்சிலரி பஸ் த்ரூ த பஸ் கப்ளர். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி இங்கே இருக்கும் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் இன் மீடியம் டு லார்ஜ் சப்ஸ்டேஷன்ஸ். டபுள் பஸ் டபுள் பிரேக்கர் சிஸ்டம். ஒவ்வொரு ஃபீடர்லையுமே 2 சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஒன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அட்வான்டேஜ் ஹையஸ்ட் ரிலையபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. டிஸ்அட்வான்டேஜ் வெரி ஹை காஸ்ட், யூஸ்ட் இன் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சப்ஸ்டேஷன்ஸ். ரிங் பஸ் சிஸ்டம். இங்கே வந்து ஒரு பஸ் பார் வந்து ஒரு ரிங்காக நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு ஃபீடர்லையுமே 2 பிரேக்கர்ஸ் இருக்கும் அண்ட் இட் கேன் பி ஃபெட் ஃப்ரம் 2 sides. ரிலையபிலிட்டி வந்து அட்வான்டேஜ். ஒரு செக்ஷனில் இருக்க ஃபால்ட் வந்து சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் பிக் சப்ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் செக்ஷன்ஸ். 1.5 பிரேக்கர் சிஸ்டம். இதில் நமக்கு 3 சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து 2 சர்க்யூட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபீடருமே வந்து இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் 2 பிரேக்கர்ஸ் அண்ட் 3rd பிரேக்கர் வந்து 2த்துக்குமே ஷேர் ஆகிருக்கும். ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் லெஸ் காஸ்ட் தேன் த டபுள் பிரேக்கர் சிஸ்டம் யூஸ்ட் இன் EHV substations. நெக்ஸ்ட் பஸ் கப்ளர். இது வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர் which is used to connect 2 bus bars or sections of the bus bar. ஸோ இதில் நமக்கு லோ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பஸ் வந்து கிடைக்கும். ஃபால்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பஸ் பார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஹை ஸ்பீட் ரிலேஸ் ஆர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் சப்ஸ்டேஷன் ஸ்விட்ச் கேர் சிஸ்டம்ஸ். Previous year question, the simplest type of bus bar arrangement is in a substation. The most reliable but expensive bus bar arrangement is. The purpose of a bus bar coupler in bus bar system is. Which bus bar scheme is most commonly used in 765 kilowatt substations? நெக்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரைவ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி மோஷன், அதாவது ஸ்பீட், டார்க், பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் மிஷின். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் விச் இஸ் அ ப்ரைம் மூவர். இதில் டிசி மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார், சிங்க்ரனஸ் மோட்டார் எந்த விதமான டைப்பாக வேணால் இருக்கலாம். பவர் மாடுலேட்டர் which includes converter, inverter, chopper or controller, control unit for speed, torque regulation, sensing and feedback devices which includes tachometer, encoders and current sensors. ஒரு எலக்ட்ரிக் டிரைவோடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கணும், ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கணும், எபிலிட்டி டு ஹேண்டில் ஓவர்லோட், குட் பிரேக்கிங், ஹை எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி அண்ட் லோ காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதோடைய கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பவர் சப்ளை. டிசி டிரைவ், இதில் நம்ம டிசி மோட்டார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏசி டிரைவில் ஏசி மோட்டார் விச் கேன் பி இண்டக்ஷன் ஆர் சிங்க்ரோனஸ் டைப். யூனிவர்சல் டிரைவ்ஸில் பார்த்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் போத் ஆன் ஏசி அண்ட் டிசி. நம்பர் ஆஃப் மிஷின்ஸை பேஸ் பண்ணி சிங்கிள் மோட்டார் டிரைவ், இதில் 1 மோட்டார் டிரைவ்ஸ் 1 லோட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். மல்டி மோட்டார் டிரைவில் செவரல் மோட்டார்ஸ் டிரைவ் அ சிங்கிள் லோட், எக்ஸாம்பிள் ரோலிங் மில்ஸ் அண்ட் பேப்பர் மில்ஸ். கண்ட்ரோலை பேஸ் பண்ணி குரூப் டிரைவ் ஆர் இண்டிவிஜுவல் டிரைவ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். குரூப் டிரைவில் ஒரு மோட்டார் வந்து இட் டிரைவ்ஸ் மல்டிபிள் மிஷின்ஸ் த்ரூ ஷாஃப்டிங். ஆனால் இது வந்து ஓல்டு மெத்தடாக இருக்கும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இண்டிவிஜுவல் டிரைவில் ஒவ்வொரு மிஷினுக்கு ஒரு மோட்டார் வந்து இருக்கும். நேச்சர் ஆஃப் லோடை பொறுத்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் டிரைவ், வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் ஆர் கான்ஸ்டன்ட் டார்க் டிரைவ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ எந்த மாதிரி டிரைவை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் சப்ளை செக் பண்ணணும், ஏசியா இல்லை டிசியா அப்படின்னு. அண்ட் டைப் ஆஃப் லோடில் வந்து கான்ஸ்டன்ட் டார்க் இல்லை வேரியபிள் டார்க் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செக் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோல் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஸ்டார்டிங் அண்ட் பிரேக்கிங் ரெக்வயர்மெண்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணலாம். அவைலபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்து கூட வந்து நம்ம செக் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டிசி மோட்டரில் வந்து எக்ஸலன்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் கிடைக்கும். இண்டக்ஷன் மோட்டரில் ரகட் அண்ட் சீப்பாக இருக்கும், ஆனால் புவர் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும். சிங்க்ரோனஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். இந்த டிரைவ்ஸில் இருக்க எலக்ட்ரிக் பிரேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், எனர்ஜி இஸ் ஃபெட் பேக் டு த சப்ளை. டைனமிக் டைப்பில் வந்து எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் ரெசிஸ்டர். Plugging typeல supply polarity is reversed to stop the motor quickly. Applications DC drives வந்து நம்ம paper millsல யூஸ் பண்ணலாம். AC induction drives are used in fans, compressors, synchronous drives in crushers and compressors, stepper in CNC machines, robotics. Advantages: clean and pollution free, high efficiency, easy speed control, quick start, flexible and reliable. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஹையர் இனிஷியல் காஸ்ட், இட் ரெக்வயர்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர்ஸ் சென்சிட்டிவ் டு சப்ளை டிஸ்டர்பன்சஸ். ப்ரீவியஸ் இயர் questions: which of the following is an advantage of electric drive over other drives? In which of the following applications is a DC motor drive preferred? Which of the following braking methods of drives allows energy recovery back to the supply? The motor best suited for rolling mill drives is: in modern industries, which type of drive system is mostly used? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ட்ரைவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஏசி ட்ரைவ், டிசி ட்ரைவ் பார்த்தோம். நம்பர் ஆஃப் மோட்டார்ஸை பேஸ் பண்ணியும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைனமிக்ஸை பிரேக் பண்ணி பார்த்தோம். டைனமிக்ஸை பேஸ் பண்ணி கண்ட்ரோல்டு ட்ரைவ்ஸ், அன்கண்ட்ரோல்டு ட்ரைவ்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் மோட்டாருடைய சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து இருக்குன்னா நேச்சர் ஆஃப் பவர் சப்ளை, டிசி சப்ளை எல்லாம் ஏசி சப்ளையாக பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட், அதாவது கான்ஸ்டன்ட் டார்க் லோட், ஏன்னா டார்க் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீட். அண்ட் சூட்டபிள் மோட்டார்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஷண்ட் ஆர் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். வேரியபிள் டார்க் லோட்ஸாக இருக்கும்போது டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீட். இதுக்கு சூட்டபிளான மோட்டார் வந்து இண்டக்ஷன் மோட்டார். கான்ஸ்டன்ட் ஹார்ஸ் பவர் லோட்ஸில் வந்துட்டு டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/speed. இதுக்கு சூட்டபிளான மோட்டார் வந்து டிசி மோட்டார். ஸ்பீட் கண்ட்ரோல் ரெக்வயர்மெண்ட்: இப்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் தேவைப்படும் போது டிசி மோட்டார் இல்லைனா இன்வெர்ட்டர் ஃபெட் ஏசி மோட்டார் யூஸ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வேணுங்கும்போது சிங்க்ரோனஸ் மோட்டார் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் டார்க் ரெக்வயர்மெண்ட்: ஹை ஸ்டார்டிங் டார்க்குக்கு டிசி சீரிஸ் மோட்டார் ஆர் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். லோ ஸ்டார்டிங் டார்க்குக்கு ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். மற்ற கன்சிடரேஷன்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா சைஸ், வெயிட் ஆஃப் மோட்டார், காஸ்ட், எஃபிஷியன்சி, மெயின்டெனன்ஸ், டியூட்டி சைக்கிள் அண்ட் பிரேக்கிங் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் questions: which drive system is not commonly used in industries today? Which type of motor is best suited for applications requiring high starting torque? For a fan load, which motor is best suited? For constant horsepower drive, which motor is more suitable? Which factor is not considered while choosing a motor for industrial drive? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் யூஸிங் ட்ராக்டிவ் எஃபர்ட். ஸோ எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் டு ப்ரொடியூஸ் ட்ராக்டிவ் எஃபர்ட் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொபல்ஷன் ஆஃப் வெஹிக்கல்ஸ். இதனுடைய அட்வான்டேஜஸ்: ஹை ஸ்டார்டிங் டார்க், அப்போ குவிக் ஆக்ஸலரேஷன் இருக்கும். பொல்யூஷன் ஃப்ரீ, ஹை எஃபிஷியன்சி, ஸோ லெஸ் எனர்ஜி லாஸ், ஸ்மூத் அண்ட் ஈஸி ஸ்பீட் கண்ட்ரோல், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து பாசிபிளாக இருக்கும், அதனால் எனர்ஜி சேவிங்காக இருக்கும். High overload capacity, reduced maintenance compared to steam or diesel. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹை இனிஷியல் காஸ்ட், depends on availability, requires substation and overhead equipment, power failure which can completely stoppage of a traffic. எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் கரண்ட் சிஸ்டம் which is widely used for suburban railways and voltage பார்த்தீங்கன்னா 600, 750, 1500 and 3000 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் டிசி சீரிஸ் மோட்டார் since it has high starting torque, so it is supplied through overhead lines or third rail.
Alternating current system AC system பார்த்தீங்கன்னா high voltage AC it is used for long distance railways. apply பண்ணக்கூடிய voltage 11 kilo volt 15 25 is most common. 50 Hz single phase AC. என்ன மோட்டார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா single phase induction or synchronous motor. Composite systemல வந்துட்டு AC DC, that is high voltage AC transmission is converted into DC using rectifiers. இதில் வந்து நம்ம காம்போசிட் அதாவது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால AC and DC ரெண்டுத்துடைய அட்வான்டேஜஸுமே இங்கே நமக்கு கம்பைன் ஆகும். Requirements: high starting torque, simple and robust construction, high overload capacity, easy speed control. டைப்ஸில் DC மோட்டார், AC மோட்டார். DC மோட்டாரில் வந்து DC சீரீஸ் மோட்டாரில் வந்துட்டு ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும், அதனால் நம்ம வைடாக யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டர் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் அட் ஹை ஸ்பீட்ஸ். AC மோட்டாரில் சிங்கிள் ஃபேஸ் சீரீஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் DC சீரீஸ் மோட்டார். ஸ்பீட் டைம் கர்வ் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒரு ட்ரெயினுடைய மோஷன் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஸ்பீட் டைம் கர்வ். ஸோ இதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் பீரியட் வேர் த ட்ரெயின் கெயின்ஸ் ஸ்பீட் ரேப்பிட்லி டியூ டு ஹை ஸ்டார்டிங் டார்க். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பீரியட் ட்ரெயின் ரன்ஸ் அட் ஸ்டெடி ஸ்பீட். Coasting period, supply cutoff, train moves due to inertia. Braking period, train decelerates and stops. So area under the curve வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு distance traveled எவ்வளோன்றதை கொடுக்கும். Tractive effort, force required to propel the train, which is equal to torque into 2 divided by the wheel diameter. It is required to overcome the linear acceleration of train, rotational inertia, gradient resistance, track resistance. ஸோ எலக்ட்ரிக் ட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பிரேக்கிங் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் பிரேக்கிங் வேர் த ஃப்ரிக்ஷன் பிரேக்ஸ். எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் இதில் ஃபர்தர் டைப்ஸாக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது, விச் இஸ் எனர்ஜி ஃபெட் பேக் டு சப்ளை லைன். ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங், எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் ரெசிஸ்டர்ஸ். பிளக்கிங், ரிவர்சிங் மோட்டார் கனெக்ஷன்ஸ் ஃபார் குவிக் ஸ்டாப். அப்ளிகேஷன்ஸ், மெட்ரோ ரயில்வேஸ், tramways. Previous year questions: which motor is commonly used in electric traction? The most suitable braking system for suburban trains is. The commonly used voltage for suburban DC traction is. In an electric traction system, the area under speed time curve represents, which is not an advantage of electric traction. System of track electrification பார்க்கலாம். track electrification அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம் to locomotives and to produce tractive effort for propulsion. ஸோ நேச்சர் ஆஃப் சப்ளை அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் கரண்ட் சிஸ்டம்ஸ். இது வந்து ரொம்ப ஏர்லியஸ்ட் அண்ட் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா DC 600 and 750 volt which is supplied through third rail or conductor rail used in metros. DC 1500 and 3000 வந்து பார்த்தீங்கன்னா it is supplied through overhead lines which is suitable for suburban and mainline railways. இதில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் வந்து DC சீரீஸ் மோட்டர் ஆர் DC காம்பவுண்ட் மோட்டர். நெக்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸ் AC சிஸ்டம். இதில் நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஹை வோல்டேஜ் AC சப்ளை தான் கொடுக்க போகிறோம், which is from overhead lines. This is the most widely adopted system. Power transmitted at high voltage, so it reduces line losses. இதில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் AC சீரீஸ் மோட்டர் அண்ட் மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னா 3 phase இண்டக்ஷன் மோட்டர் வித் ரெக்டிஃபயர் இன்வெர்ட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். Composite system where it is AC, DC both are combined. High voltage AC is transmitted and converted into DC at the locomotive using rectifier. ஸோ இதில் வந்து ரெண்டுத்துடைய அட்வான்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகும். 3 phase AC system, இதில் நம்ம 3 phase நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் சப்ளைடு த்ரூ 2 overhead wires. என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறோன்னா 3 phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டமுக்கான செலெக்ஷன் ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சர்வீஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம், இனிஷியலாக எவ்வளோ காஸ்ட் வந்து தேவைப்படும், எனர்ஜி எஃபிஷியன்சி, லாஸஸ், ஸ்பீட், ஆக்சலரேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் பவர் சோர்ஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம வந்து செக் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்: which voltage is commonly used for suburban DC traction system? The Indian railways mostly use which type of electrification? The advantage of AC traction system over DC traction is. Next, traction mechanics. இது வந்து ஒரு complete study of motion of electric trains, trams and locomotives under the influence of tractive effort, resistance, acceleration and braking. ஸோ இதில் இருக்கக்கூடிய important terms என்னன்றதை பார்க்கலாம். First வந்து tractive effort, அதாவது pulling force developed by the locomotive at the wheel rim. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 375 into power divided by speed.
unit is Newton. Adhesion weight, the portion of locomotive weight resting on driving wheels. So maximum tractive effort without wheel slip வந்து it is equal to mu into WA. Mu அப்படிங்கிறது வந்து coefficient of adhesion which is 0.25 to 0.35. Resistance to motion, அதாவது total train resistance is equal to rolling resistance plus gradient resistance plus track resistance plus air resistance. Rolling resistance அப்படிங்கிறது because of friction of wheels on rails. Gradient resistance is equal to 9.81 into slope per ton. Track resistance due to curves or switches which is equal to 0.04 into radius of curve. Air resistance which is directly proportional to square of train speed. Specific energy consumption எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is energy consumed to haul a train per unit weight per kilometer which is equal to energy input in kilowatt hour divided by train weight in ton into distance in kilometer. ஸோ இந்த வேல்யூ லோவராக இருக்கும்போது சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். Acceleration which is equal to F minus R by M, R total resistance. Retardation braking வந்து ஆக்ஸலரேஷனுக்கு சிமிலராக இருக்கும், ஆனால் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு பிரேக்கிங் எஃபர்ட் டிவைடட் பை மாஸ். ஸ்பீட் டைம் கர்வ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் விச் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு urban service, that is low distance, frequent stops, high acceleration and retardation. Suburban serviceல moderate distance, moderate acceleration இருக்கும். மெயின் லைன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா long distance, high speed and low acceleration. Phases of speed time curve, acceleration period where train speed rises rapidly, free running period where it runs at constant speed, coasting period, power cut off, braking period, it is retarded to rest. Average speed formula which is equal to total distance by total times. Scheduled speed is equal to distance between stops divided by running time plus station stop time. Types of braking in traction எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கல் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அண்ட் டைப்ஸுமே பார்த்தோம். டிசி சீரீஸ் மோட்டாரில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, காம்பவுண்ட் மோட்டர், ஏசி சீரீஸ் மோட்டார், 3 phase இண்டக்ஷன் மோட்டார், சிங்க்ரனஸ் மோட்டார் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசி ட்ராக்ஷன் மோட்டார் கண்ட்ரோல், ரியோஸ்டாட் கண்ட்ரோல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் வேர் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட் இன் சீரீஸ் வித் த மோட்டார். சீரீஸ் parallel கண்ட்ரோல் அப்படிங்கும் போது 2 or more கனெக்டர்ஸ் வந்து இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அட் லோ ஸ்பீட் அண்ட் parallel at high speed. ஃபீல்டு கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட் வந்து இட் இஸ் ரெடியூஸ்டு சின்ஸ் த மோட்டார் ஸ்பீட் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஏசி ட்ராக்ஷன் மோட்டார் கண்ட்ரோலில் வந்து டேப் சேஞ்சர் கண்ட்ரோல் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ் இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டேப் சேஞ்சரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப்ஸ் சேஞ்ச் டு வேரி த சப்ளை வோல்டேஜ். பிரேக்கிங் கண்ட்ரோல் இன் ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட்டிக், ரீஜெனரேட்டிவ் ஒரு ப்ளக்கிங் யூஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் லெவிட்டேஷன், மேக்லெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி வேர் அ ட்ரெயின் இஸ் சஸ்பெண்டட், கைடட் அண்ட் ப்ரொப்பல்ட் யூஸிங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வித்தவுட் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி ட்ராக்ஸ். ஸோ வீல் ரெயில் ஃப்ரிக்ஷனை வந்து நமக்கு இங்கே எலிமினேட் பண்ணி கொடுக்கும். அதனால இட் கேன் அலோவ் வெரி ஹை ஸ்பீட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். இதில் ரெண்டு மெயின் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஒன்று வந்து லெவிட்டேஷன் ஃபோர்ஸ் விச் லிஃப்ட்ஸ் த ட்ரெயின் அபவ் த ட்ராக் அண்ட் கைடிங் ஆர் ப்ரொபல்ஷன் ஃபோர்ஸ் விச் மூவ்ஸ் த ட்ரெயின் ஃபார்வர்ட் யூஸிங் லீனியர் மோட்டர். இதுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ n1n2 i1i2a டிவைடட் பை 2 into g ஸ்கொயர். மியூ அப்படிங்கிறது வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம், n1n2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் காயில்ஸ், i1i2 கரண்ட், a கிராஸ் செக்ஷனல் ஏரியா, g இஸ் ஏர் கேப். ஸோ இந்த மேக்னெட் சிஸ்டம்ஸில் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் சஸ்பென்ஷன். இங்கே நம்ம எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வந்து ட்ரெயின் பாடியில் யூஸ் பண்ணி இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஃபெரோமேக்னெட்டிக் ட்ராக். ஸோ கண்டினியூஸ் கண்ட்ரோல் வந்து இதுக்கு நமக்கு தேவைப்படும் டு மெயின்டைன் லெவிட்டேஷன்.
எலக்ட்ரோடைனமிக் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் வந்து ட்ரெயின் பாடியில் யூஸ் பண்ணுவோம் விச் ஒர்க்ஸ் ஆன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ்டு பை எட்டி கரண்ட் இன் ட்ராக் கண்டக்டர்ஸ். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஹை ஸ்பீடில். அண்ட் இண்டக்ட்ரக் பார்த்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அரேஞ்ச்ட் இன் ஹால்பெக் அரே. ஸோ பாசிவ் லெவிட்டேஷன் வந்து வித்தவுட் எனி ஆக்டிவ் கண்ட்ரோல் நமக்கு இங்கே கிடைக்கும். Maglev train uses linear synchronous motor or linear induction motor for propulsion. So the equation வந்து is equal to 2f tau. So இதில் vs அப்படிங்கிறது வந்து synchronous speeds, f frequency, tau is pole pitch. Advantages: very high speed, no wheel rail contact, smooth and quiet operation, energy efficient and eco-friendly. ஆனால் disadvantage பார்த்தீங்கன்னா high initial cost, complex control system தேவைப்படும் and compatible இருக்காது conventional systemோட. Applications: high speed trains, urban metro system and cargo transport. The base பண்ண previous year questions. Next, illumination. Illumination அப்படிங்கிறது வந்துட்டு art and science of lighting to provide proper visibility with comfort, efficiency and safety. ஸோ இதில் இருக்கக்கூடிய important terms என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், which includes luminous flux, that is total light energy emitted by a source per second. ஸோ யூனிட் வந்து லூமன். ஒரு லூமன் அப்படிங்கிறது வந்துட்டு லூமினஸ் ஃப்ளக்ஸ் எமிட்டட் இன் அ யூனிட் சாலிட் ஆங்கிள் பை அ பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் 1 கண்டேலா. லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து லூமினஸ் ஃப்ளக்ஸ் எமிட்டட் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். ஸோ ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஒமேகா, யூனிட் வந்து கண்டேலா. ஸோ இந்த யூனிட் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் illumination, that is luminous flux received per unit area. So pi by A and unit is lux. Candle power, which is luminous intensity of a source in a particular direction. Mean spherical candle power, which is average candle power of a source in all directions. Luminescence, brightness of a surface, which is equal to I by A cos theta. Unit is CD per meter square. Utilization factor அப்படிங்கிறது வந்து ratio of lumens reaching the working plane to total lumens emitted. Maintenance factor, which includes ratio of illumination under normal conditions to illumination under ideal conditions. Laws of illumination la ரொம்ப important. First வந்து inverse square law. So illumination on a surface வந்து it is inversely proportional to square of the distance between source and surface. So directly proportional to 1 by d square. E அப்படிங்கிறது illumination, I luminous intensity, d is distance. Second வந்து Lambert's cosine law. Here illumination on a surface is directly proportional to cosine of angle between normal to the surface and the incident angle. So E is equal to I cos theta by d square. Next, depreciation factor. So dust aging nala பார்த்தீங்க அப்படின்னா reduction of light வந்து over the time நமக்கு occur ஆகும். So depreciation factor is equal to initial illumination divided by maintained illumination. ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் லைட்னிங் which is greater than or equal to 90% of light which is directed downwards. செமி டைரக்ட் லைட்னிங்கில் வந்து 60 to 90% downward and remaining வந்து upwardல இருக்கும். இன்டைரக்ட் லைட்னிங்கில் greater than or equal to 90% upward, soft and shadowless illumination இருக்கும். செமி இன்டைரக்ட் லைட்னிங்கில் 60 to 90% upward and remaining வந்து downward. general diffuse lightingல equal distribution upward and downwardல இருக்கும். Sources of light: incandescent lamp which is tungsten filament, 2000 Kelvin temperature, efficiency 12 to 18. Fluorescent lamp, mercury vapor plus phosphor coating, mercury vapor lamp, sodium vapor lamp, LED இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். illumination equation இப்போ தான் நம்ம பார்த்தோம். uniform source with utilization factor and maintenance factor இருக்கும்போது it is equal to pi into UF into MF by A. A அப்படிங்கிறது வந்து area illuminated. ஸோ அதுக்கான ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் எப்படி வந்து illumination டைரக்டாக நம்ம calculate பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் questions. லாஸ் ஆஃப் illumination நம்ம இப்போ தான் பார்த்தோம். இன்வர்ஸ் ஸ்கொயரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது டாப்பிக்கும் நமக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாம்பர்ட்ஸ் கொசைன் லாவும் நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஜெனரலைஸ்ட் illumination equation where E is equal to I cos theta by d square. ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இங்கே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டிங் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து லேம்பை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அண்ட் எப்படி நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம், அதாவது நமக்கு தேவையான இலுமினேஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ இந்த லைட்டிங் சிஸ்டமுடைய டிசைன் வந்து நமக்கு ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்கணும், எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அண்ட் மினிமம் கிளேர் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் லைட்டிங் சிஸ்டம் விச் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் இலுமினேஷன் ஓவர் த ஹோல் ஒர்க்கிங் ஏரியா அண்ட் ஆஃபீஸில் கிளாஸ் ரூம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் லைட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சீலிங் மவுண்டட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். லோக்கல் லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபோக்கஸ்டு இலுமினேஷன் அட் அ ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் வேர் டீடைல்டு ஒர்க் இஸ் டன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி லேம்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டைப்புக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கம்பைன்ட் லைட்டிங் சிஸ்டம். இதில் ஜென்ரல் அண்ட் லோக்கல் லைட்டிங் ரெண்டுமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் லைட்டிங் அண்ட் ஃபோக்கஸ் லைட்டிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம இந்த டைப்பை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்கரேட்டிவ் லைட்டிங் சிஸ்டம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக அப்பார்ட் ஃப்ரம் இலுமினேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். எமர்ஜென்சி லைட்டிங் சிஸ்டம் விச் ப்ரொவைட்ஸ் லைட் டியூரிங் த பவர் ஃபெயிலியர் ஆர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் லேம்ப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கேண்டசன்ட் லேம்ப். இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஃபிலமெண்ட் வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவோம் சின்ஸ் இட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட், எஃபிஷியன்சி 8 to 10 lumens per watt which is very very low. ஷார்ட் லைஃபாக இருக்கும் ஆனால் சீப்பாக இருக்கும். ஃப்ளோரசன்ட் லேம்ப் டியூப் லைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய பிரின்சிபல் கேஸ் டிஸ்சார்ஜ் ப்ளஸ் ஃப்ளோரசன்ஸ். எஃபிஷியன்சி இஸ் 40 to 60. லைஃப் இஸ் 3000 hours. requires choke and starter. Mercury vapor lamps principal discharge through mercury vapor. Efficiency 40 to 60. Applications workshops and stadiums. Sodium vapor lamps efficiency 60 to 80. Gives a monochromatic yellow orange light used in street lighting. Metal halide lamps which is better color rendering and higher efficiency than the mercury lamps. ஸ்டேடியம்ஸில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் லேம்ப்ஸ். பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோலுமினசன்ஸ் இன் செமிகண்டக்டர்ஸ். எஃபிஷியன்சி இஸ் 80 to 150. லாங் லைஃப் அதாவது 50,000 ப்ளஸ் ஹார்ஸ். இட் இஸ் வைட்லி யூஸ்ட். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லோ பவர் கன்சப்ஷன் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல லைட்டிங் சிஸ்டமுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சஃபிஷியன்ட் அண்ட் யூனிஃபார்ம் இலுமினேஷன், நோ கிளேர், no flicker, proper color rendering, economical and energy efficient, flexibility. லைட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதாவது மேனுவல் ஸ்விட்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் ஆன் ஆர் ஆஃப் ஸ்விட்சஸாக இருக்கலாம். டிம்மர் கண்ட்ரோலில் வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம ஃபேன் கண்ட்ரோலில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம டிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து நமக்கு இருக்குது. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் விச் யூசஸ் சென்சார்ஸ், அதாவது மோஷன் சென்சார், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், டைமர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்மார்ட் லைனிங், அதாவது ஐஓடி அண்ட் வயர்லெஸ் கண்ட்ரோல் விச் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். அப்ளிகேஷன்ஸ் ரெசிடென்ஷியல் லைட்டிங்கில் வந்து எல்இடி யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் லைட்டிங்க்கு ஹை பே எல்இடி, ஃப்ளோரசன்ட் மெர்க்குரி லேம்ப்ஸ். ஸ்ட்ரீட் லைட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் வேப்பர். கமர்ஷியலுக்கு ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் எமர்ஜென்சி லைட்டிங் வந்து ஹாஸ்பிட்டல், தேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். illumination which is equal to I cos theta by d square. Luminous flux which is total light emitted in lumens. Efficiency luminous flux in lumens divided by power in watts. So இதை பேஸ் பண்ண previous year questions. நெக்ஸ்ட் ஆர்க், அதாவது அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்க் அப்படின்னா இட் இஸ் அ சஸ்டைன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அக்ராஸ் அ கேப் பிட்வீன் 2 electrodes at relatively low voltage. ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஹை கரண்ட் வந்து அயோனைஸ்டு ஏர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது ஆஃப்டர் த செப்பரேஷன் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபல் வந்து ஆர்க், ஃபர்னசஸ், வெல்டிங் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 3 மெயின் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேத்தோட் விச் எமிட்ஸ் எலக்ட்ரான்ஸ் வென் ஹீட்டட். கேத்தோட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் 10 to 20 volt. ஆனோட் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் வேர் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரைக். ஆனோட் ட்ராப் வந்து 20 to 30 volt. Arc column which is nothing but the plasma column. Ionized gas between anode and cathode. Conducts current due to high temperature and arc column drop வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 volt per centimeter length. So total arc voltage வந்து it is equal to cathode drop plus anode drop plus arc column drop. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விஐ கேரக்டரிஸ்டிக் கர்வை வந்து கன்சிடர் பண்ணணும் விச் இஸ் ஜென்ரலி நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டைப். ஸோ இனிஷியல் ரீஜன், அதாவது ஸ்மால் கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் ரெக்வயர்ஸ் ஹை வோல்டேஜ் டு இனிஷியேட்.
இதுதான் வந்து அயனைசேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்க் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நிறைய அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்க் வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டிக்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் கரண்ட். ஸோ அதனால தான் ஆர்க் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும், விச் நீட்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்டெபிலைஸ். ஸ்டேபிள் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஹை கரண்ட் கண்டிஷனில் ஆர்க் வோல்டேஜ் நமக்கு ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் வெல்டிங் அண்ட் ஃபர்னஸஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். Arc voltage equation which is equal to VC plus VA plus K into L into IM. VC அப்படிங்கிறது வந்து cathode drop, VA anode drop, L length of arc column, I arc current, Km அப்படிங்கிறது வந்து constants depending on the electrode material and arc medium. Next, methods of arc initiation. So it can be done by contact separation. அப்போ contacts வந்து it touches and then separate under load condition by using high voltage. So breakdown of medium due to applied voltage. Mechanical impact ஆல கூட நம்ம பண்ணலாம், which is striking of welding rod. Applications பார்த்தீங்கன்னா arc welding, arc furnaces, lighting எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ண previous year questions. Next, incandescent lamp. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கும் போது இட் இஸ் அ கிளாஸ் பல்ப் விச் இஸ் ஃபில்டு வித் இன்அர்ட் கேஸஸ், அதாவது ஆர்கான், நைட்ரஜன், கிரிப்டான். ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கும் அண்ட் காயில்டு வந்து இட் இஸ் ரியூஸ்ட் டு ரெடியூஸ் தி எவாப்ரேஷன் அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த். ஒரு கேப் இருக்கும் ஃபார் கனெக்ஷன் டு சப்ளை அண்ட் சம்டைம்ஸ் கெட்டர், அதாவது கெமிக்கல் கோட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா டு அப்சர்வ் த கேஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜூல்ஸ் ஹீட்டிங் லா. அதாவது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஃபிலமெண்ட்டுடைய டெம்பரேச்சர் வந்து இட் ரைசஸ் டு 2000 to 2500 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சரில் டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் எமிட்ஸ் விசிபிள் லைட், அதை தான் வந்து இன்கேண்டசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பவர் லாஸ், அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு I squared R which is equal to product of voltage into current. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா voltage rating is 40 to 250 volt, power rating 10 to 1000 watts, efficiency 8 to 10, lifespan 750 to 1000 hours. லைட் வந்து நமக்கு yellowish white-ஆக இருக்கும் which is close to natural sunlight. applications வந்து household lighting, decorative and small appliancesக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் sodium vapor lamp. ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா discharge tube வந்து it is made up of borosilicate glass containing sodium vapor and neon gas. Electrodes are sealed at both the ends. Outer glass jacket என்ன பண்ணும் அப்படின்னா it prevents the heat loss. choke and glow switch வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிப்போம். ஒர்க்கிங் பிரின்சிபல், இனிஷியலாக நியான் கேஸை வந்து நம்ம அயோனைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு ஒரு ரெட்டிஷ் க்ளோ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ஜெனரேட்டட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இட் வேப்பரைசஸ் த சோடியம் விச் இஸ் அவைலபிள் இன்சைட். ஸோ சோடியம் ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி எல்லோ லைட்டை வந்து நமக்கு எமிட் பண்ணும் which is of 589 nanometer wavelength. So it works on gas discharge principle. Voltage rating 35 to 150, efficiency 40 to 100, lifespan 3000 to 5000 hours and it emits monochromatic yellow light. ஸோ இந்த டைப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரேட்டிங், எஃபிஷியன்சி, என்ன லைட் எமிட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டைப்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் சோடியம் வேப்பர் லேம்ப் விச் ஹேஸ் ஹை எஃபிஷியன்சி எமிட்ஸ் பியூர் எல்லோ லைட். ஹை ப்ரெஷர் சோடியம் வேப்பர் லேம்பில் பார்த்தீங்கன்னா இட் எமிட்ஸ் கோல்ட் அண்ட் ஒயிட் லைட் விச் இஸ் பெட்டர் கலர் ரெண்டரிங். கம்பேரிசன் இன்கேண்டசன்ட் வர்சஸ் சோடியம் கம்பேர் பண்ணும்போது இன்கேண்டசன்ட் வந்து சீப், சிம்பிள், எல்லோயிஷ் ஒயிட் லைட் இருக்கும், லோ எஃபிஷியன்சி அண்ட் ஷார்ட் லைஃப். ஆனால் சோடியம் வேப்பர் லேம்ப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் which gives monochromatic yellow or golden white, high efficiency, long life and it is used for industrial lighting. இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் questions. நெக்ஸ்ட் காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் டியூப் இருக்கும் which is coated with phosphor inside. ஸோ இதில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி வேப்பர் அண்ட் ஆர்கன் கேஸ் வந்து இருக்கும். ரெண்டு எலக்ட்ரோட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூப் எண்ட்ஸில் இருக்கும் and a starter circuit is present in the base. Working principle is based on gas discharge. Voltage apply பண்ண உடனே mercury vapor வந்து it emits the ultraviolet radiation. ஸோ ஃபாஸ்பர் கோட்டிங் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் டியூப்பில். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூவி ரேடியேஷனை விசிபிள் லைட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ லூமினஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு விசிபிள் லைட் அவுட்புட் இன் லூமன்ஸ் டிவைடட் பை இன்புட் பவர். கேரக்டரிஸ்டிக் எஃபிஷியன்சி 50 to 70, லைஃப் ஸ்பேன் 6000 to 15000. நிறைய ஷேப்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும், அதாவது ஸ்பைரல், யூ ஷேப்டு டியூப்பில் இருக்கும் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ஒயிட் லைட் வித் பெட்டர் கலர் ரெண்டரிங் தேன் த சோடியம் வேப்பர் லேம்ப்ஸ். Applications: domestic lighting and commercial offices.
நெக்ஸ்ட் LED, அதாவது லைட் எமிட்டிங் டயோட் லேம்ப். இட் இஸ் மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டர் டயோட் விச் இஸ் gallium arsenide or gallium nitride. PN junction வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is encapsulated in a transparent epoxy resin. ஸோ நிறைய LEDஸை கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக நம்ம லைட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸை நம்ம பிஎன் ஜங்ஷனுக்கு கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து ரீகம்பைன் ஆகிடும். ஸோ எனர்ஜி வந்து நமக்கு ஃபோட்டான்ஸாக, அதாவது லைட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸை தான் நம்ம எலக்ட்ரோலுமினசென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டான் எனர்ஜி ரிலேஷன் என்ன அப்படின்னா E is equal to H into F which is equal to H into C by lambda. H அப்படிங்கிறது Planck's constant, F frequency, C speed of light and lambda is wavelength of emitted light. Characteristics: efficiency 90 to 150, lifespan 50,000 to 1 lakh hours, operates at low voltage, produces light of different colors. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து. மெர்க்குரி இல்லை, அதனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் சைஸ் அண்ட் ரக்கட் அண்ட் ஷாக் ரெசிஸ்டன்ட். ஸோ CFL அண்ட் எல்இடியை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா CFL நமக்கு மாடரேட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், மீடியம் லைஃப் அண்ட் மெர்க்குரி வந்து இதில் இருக்கும். எல்இடி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நிறைய லாங் லைஃப் இருக்குது. மெர்க்குரி இல்லை அண்ட் காம்பேக்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் ஆன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஹீட் ப்ரொடியூஸ் இஸ் ஈக்குவல் டு I²R into T. I current, R resistance, T is time in seconds. ஸோ எதுக்காக எலக்ட்ரிக் ஹீட்டிங்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் க்ளீன் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ, ஹை எஃபிஷியன்ட், ஈஸி டெம்பரேச்சர் கண்ட்ரோல், யூனிஃபார்ம் ஹீட்டிங் அண்ட் காம்பேக்ட் எக்யூப்மெண்ட். இதில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங். ஸோ இதுக்கு இருக்க ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வென் த கரண்ட் பாசஸ் அக்கார்டிங் டு ஜூல்ஸ் தான். ஸோ இதில் அகெயின் ஃபர்தர் டிவிஷன்ஸ் இருக்குது. டைரக்ட் ஹீட்டிங் ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம், இல்லைனா இன்டைரக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங்கும் நம்ம பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைப்பில் நமக்கு கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் பாசஸ் டைரக்ட்லி த்ரூ த சார்ஜ். ஆனால் செகண்ட் டைப்பில் ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹீட் டு சார்ஜ். அப்ளிகேஷன்ஸ் டொமஸ்டிக் ஹீட்டர்ஸ், ஓவன்ஸ் எல்லாமே. Next, induction heating. இதனுடைய working principle, when an alternating current flows in a coil, it produces varying magnetic field. அதனால நமக்கு eddy current வந்து induce ஆகி heat வந்து produce ஆகும். இதனுடைய further types, core type induction furnace which is used for melting non-ferrous metals, coreless induction furnace which is used for steel or brass. Applications: melting, forging, surface hardening. இதுக்கான equation for eddy current heating power வந்து it is equal to K B square F square D square and V. B ங்கிறது flux density, F frequency, D thickness and V is volume. Dielectric heating, அதாவது high frequency heating. இதனுடைய working principle, when insulating materials are placed in a high frequency alternating electric field, they get heated because of dielectric losses. ஸோ நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், அதாவது பிளாஸ்டிக் வெல்டிங், ஃபுட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் இஸ் P is equal to 2 pi FC V square tan delta. F frequency, C capacitance, V is applied voltage and delta is the loss angle. Next, arc heating method. Working principle, an electric arc is formed between two electrodes which produces intense heat. ஸோ நல்ல ரேப்பிடாக ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நமக்கு டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆர்க் ஃபர்னஸ். டைரக்ட் டைப்பில் வந்துட்டு ஆர்க் இஸ் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் சார்ஜ், அண்ட் இன்டைரக்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் ஹீட் இஸ் ரேடியேட்டட் டு சார்ஜ். மற்ற மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ஹீட்டிங், மைக்ரோவேவ் ஹீட்டிங் எல்லாமே இருக்குது. வேர் ஹீட் இஸ் ரேடியேட்டட் பை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எலிமெண்ட்ஸ், ஆர் மைக்ரோவேவ்ஸ் யூசஸ் மாலிகுலர் வைப்ரேஷன் ஃப்ரம் விச் த ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபர்னஸஸ் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபர்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹீட்டிங் டிவைஸ். அதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியை நமக்கு கன்வெர்ட் ஆகும் டு மெல்ட், ரீஃபைன் ஆர் ஹீட் மெட்டீரியல்ஸ். ஸோ கன்வென்ஷனல் ஃபியூவல் ஃபர்னஸஸை விட எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸஸில் நமக்கு ஹை எஃபிஷியன்சி, பெட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பொல்யூஷன் ஃப்ரீ ஆப்ரேஷன் அண்ட் யூனிஃபார்ம் ஹீட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்னஸ். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டு கரண்ட் ஃப்ளோ அக்கார்டிங் டு ஜூல்ஸ் லா. டைரக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் பாஸ்ட் டைரக்ட்லி த்ரூ த சார்ஜ். இன்டைரக்ட் டைப்பில் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் கெட் ஹீட்டட் அண்ட் தென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஹீட் டு த சார்ஜ். ஆர்க் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபார்ம்டு பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ் ஆர் பிட்வீன் எலக்ட்ரோட் அண்ட் சார்ஜ். இதில் அகெயின் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. டைரக்டில் வந்து எலக்ட்ரோட் அண்ட் சார்ஜுக்கு நடுவில் நமக்கு ஆர்க் இருக்கும் அண்ட் இட் கிவ்ஸ் ஹை டெம்பரேச்சர். அண்ட் ஆர்க் ஃபார்ம்டு பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் இட் இஸ் தென் ரேடியேட்டட் டு சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இன்டைரக்ட் டைப்.
இண்டக்ஷன் ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதிலிருந்து எடி கரண்ட் இன்டியூஸ் ஆகி நமக்கு ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட் பவர் ஈக்குவேஷன் இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெல்டிங். வெல்டிங் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் டூ சிமிலர், அதாவது ரெண்டு ஒரே மாதிரி இருக்க மெட்டல்ஸை நம்ம ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வித்தியாசமாக இருக்க மெட்டல்ஸையும் வந்து ஹீட் அப்ளை பண்ணி இல்லை ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஹீட் வந்து இதில் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ஃபியூஸ் த மெட்டல்ஸ். ஃபில்லர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் நம்ம வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் ஆர் ஷீல்டிங் கேஸ் ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடேஷன். அகெயின் இதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு ரெசிஸ்டன்ஸ் அட் த ஜாயிண்ட் வென் அ ஹெவி கரண்ட் இஸ் பாஸ்ட். அண்ட் ஜூல்ஸ் லா படி ஹீட் ப்ரொடியூஸ்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு I²R into T. இதில் ஃபர்தர் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வேர் மெட்டல்ஸ் ஜாயின்ட் அட் ஸ்மால் ஸ்பாட்ஸ் யூஸிங் எலக்ட்ரோட்ஸ். சீம் வெல்டிங் கண்டினியூஸ் வெல்ட் along a seam. Butt welding ends of rods, wires or pipes joined by pressure and heat. Projection welding la projections on workpiece localized heating used in sheet metal industry. Next one the arc welding where heat is produced by an electric arc stuck between the electrode and workpiece. ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் அண்ட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆர்க் வெல்டிங் நான் கன்சியூமபிள் கார்பன் எலக்ட்ரோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். Shielded metal arc welding, electrode is coated with flux and produces protective gas. Gas tungsten arc welding, it is a non-consumable tungsten electrode and inert gas organ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Gas metal arc weldingல consumable wire electrode plus shielding gas CO2 and argon வந்து யூஸ் பண்ணுவோம். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் வேர் எலக்ட்ரிக் அண்ட் கேஸ் ஹைப்ரிட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஆர்க் இஸ் யூஸ் டு இக்னைட் அ கேஸ் ஃப்ளேம் ஆர் அசிஸ்ட் ஹீட்டிங். இதில் ஆக்சி அசட்டலின் ஃப்ளேம் வந்து இட் இஸ் கம்பைன்ட் வித் அன் எலக்ட்ரிக் ஆர்க். நெக்ஸ்ட் தெர்மட் வெல்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் அலுமினியம் பவுடர் அண்ட் அயன் ஆக்சைடு வந்து நமக்கு மால்டன் அயன் ப்ளஸ் ஹை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் ரயில்வே ட்ராக்ஸ். அல்ட்ராசோனிக் வெல்டிங்கில் வந்து பிரின்சிபல் ஹை ஃப்ரீக்வன்சி மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் ஆர் அப்ளைட் அண்டர் ப்ரெஷர். அதுலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகி மெட்டல் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் ஸ்ட்ராங் அண்ட் பெர்மனன்ட் ஜாயின்ஸ், ஹை எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீட், நோ ஃபியூவல் இஸ் ரெக்வயர்ட், ஈஸி ஆட்டோமேஷன். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்கில்ட் ஆப்ரேட்டர் தேவைப்படும். ஹீட் அஃபெக்டட் ஜோன் வந்து மெட்டலை வீக்கன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெல்டிங்க்கான எக்யூப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெல்டிங் பவர் சோர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்து தேவைப்படும் ஃபார் கண்ட்ரோலிங் அண்ட் அப்ளையிங் ஹீட், ப்ரெஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ என்ன டைப் ஆஃப் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எக்யூப்மெண்ட் இருக்கும். பேசிக்காக இருக்கக்கூடிய பவர் சோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இது நமக்கு வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஹை கரண்ட், சிம்பிள், ராபஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கும். ஆனால் ஆர்க் ஸ்டெபிலிட்டி வந்து புவராக இருக்கும். டிசி வெல்டிங் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ட்ரிவன் பை அ மோட்டார் எய்தர் டிசி ஆர் ஏசி, சப்ளைஸ் டிசி, ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும், பல்கியாக இருக்கும். ரெக்டிஃபையர் வெல்டிங் செட்டில் வந்துட்டு ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துடைய அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட்ஸ் கன்சியூமபிள், நான் கன்சியூமபிள். கன்சியூமபிள் அப்படிங்கும்போது ஒரே மெட்டீரியலால் நம்ம வந்து செஞ்சுருப்போம். இட் மெல்ட்ஸ் டு ஃபார்ம் த வெல்ட் ஜாயிண்ட் மேட் ஆஃப் கார்பன், டங்ஸ்டன் ஆர் கிராஃபைட் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோட் ஹோல்டர். இது வந்து ஒரு ஹேண்ட் டூல் கிளாம்பிங் எலக்ட்ரோட்காக. ஸோ இது வந்து இன்சுலேட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஷாக் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஒர்க் கிளாம்ப், அதாவது earthing clamp which connects the workpiece to the return terminal of welding source and provides closed circuit for current flow. Welding cables, it is flexible, insulated, large cross-sectional area. It carries welding current from source, அதிலிருந்து electrode holder and அதிலிருந்து work pieceக்கு வந்து transfer ஆகும். ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா வெல்டிங் ஹெல்மெட், காகல்ஸ், க்ளவ்ஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து தேவைப்படும். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் எலக்ட்ரோட்ஸ், ப்ரெஷர் மெக்கானிசம் அண்ட் டைமர் தேவைப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு வெல்டிங்க்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ பேசிக்காக வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபையர், சப்ளைங் சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும். ஒரு கேபிள் எலக்ட்ரோட் ஹோல்டருக்கு, இன்னொரு கேபிள் டு த ஒர்க் பீஸ். எலக்ட்ரோட் வந்து when it strikes the arc with work piece, ஹீட் வந்து நமக்கு மெட்டலை மெல்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மாடர்ன் வெல்டிங் எக்யூப்மெண்ட்டில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் ஆர்க், என்ஹான்ஸ்டு சேஃப்டி அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ
ஸோ இதுதான் இதில் கேட்டிருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ். இன்றைக்கி பார்த்த இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.